இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோக பயிற்சியும் ஒரு சிறப்பான யோக பயிற்சி தான். அதாவது உடனடியாக நமது மனம் சமநிலை அடையிறதுக்கு ஒரு தொடர் மூச்சு பயிற்சி. நம்ம இது நாள் வரையில் மூச்சு பயிற்சியெல்லாம் கற்றுட்ருக்குறோம். 2 மூச்சு பயிற்சி கம்பைன் பண்ணி இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்ய போகிறோம். அதாவது நாடி சுத்தி பிராணாயாமம் மற்றும் பிரம்மரி மூச்சு பயிற்சி, இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மூச்சு பயிற்சியை ஒரு வித்தியாசமான மூச்சு பயிற்சியை நம்ம கற்றுக்க போகிறோம். இது உடனடியாக நம்ம மனசு சமநிலை அடையும். இதன் பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்மரி மூச்சு பயிற்சி செய்கிறதுனால மனம் சமநிலை அடையுது, கோபம் கட்டுப்படும். அதே மாதிரி நாடி சுத்தி பிராணாயாமம் செய்கிறதுனால நாடிகள் தூய்மை அடையுது, நம்ம உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் பாயுது, நீண்ட ஆயுள் நமக்கு வாய்க்குது. ஸோ இது நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். நான் ஒரு முறை செய்து காட்டுறேன், அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து செய்யலாம். இங்கே பாருங்கள், முதல்ல இந்த நாசாக்கர முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இப்படி மடக்கிட்டு மற்ற விரல்கள் இப்படி நீட்டி இருக்கணும். அதை இப்போ முகத்துக்கு நேராக வச்சுக்கணும். இடது கையில் சின்முதிரை வச்சுக்கணும். இப்போ கட்டை விரலை கொண்டு இப்படி அழுத்துனா இடது பக்கம் மூச்சு வெளியே வரும். இப்போ மூச்சை இழுக்கணும். மூச்சை இழுத்துட்டு இந்த மோதிர விரலால் அடைச்சிக்கிட்டு இந்த பக்கம் வழக்கமாக வெளியிடுவோம் இல்லைங்களா, வலது பக்கம் மூச்சை வெளியிடுவோம். மூச்சையை வெளியிடுறதுக்கு பதிலாக இம் சத்தத்தை செய்யணும். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதை அப்படியே தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி நம்ம செய்யணும். இங்கே பாருங்கள், ஒரு முறை செய்கிறேன். இது ஒரு சுற்று. அதாவது மூச்சை வெளியே விடும்போது நீங்கள் இம் சத்தத்தை சொல்லுங்கள், தானாகவே மூச்சு வெளியே போயிடும். சரிங்களா? பண்ணலாமா? ஒரு 3 சுற்று செய்யலாம். இப்படி நாசாக்கர முத்திரை வச்சுக்கலாம். கட்டை விரலை அடைச்சிட்டு தானாக மூச்சு வெளியே போகும். மூச்சு இழுங்க, அடைச்சிங்க. இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி செய்யணும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.